ஏகோதகமா இருக்கிற போது ஒரு தாமரை பூ பெருசா உண்டாகி அதுல பிரம்மா உண்டாய் எங்க இருந்து வந்தோம் என்னன்னு தெரியாம தவிக்கிற போது அக்ஷர ராசியிலே 16வது அக்ஷரமும் 21வது அக்ஷரமும் சேர்ந்து கிளம்பித்துதான். 16வது அக்ஷரம் தா, 21வது அக்ஷரம் பா, தப தப்பன்னு கேட்டுதான். அதனால் தபஸ்யுபாதிஷ்ட இவாததே மனஹ ஸ்பரிசேஷு எத் ஷோடசம் ஏகவிம்சம். அந்த 16வது அக்ஷரம் 21வது அக்ஷரமும் காட்ட உடனே தபசு பண்ணுன்னு பகவான் உத்தரவு பண்ணியிருக்காள்னு தெரிஞ்சு 100 வருஷம் தபசு பண்ணி பகவானை கண்டாள், சுவாமியை கண்டாள். பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னாள் பிரம்மதேவனே. பிரம்மதேவன் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினாள். அவர் இருந்த தாமரை பூவே 14 லோகம் ஆச்சு. அவ பிரஜாபதிகளை உண்டு பண்ணாள், சனகாதிகளை உண்டு பண்ணாள், மனுபத்தினை உண்டு பண்ணினாள். அந்த பூமியைத்தான் கொண்டு போயிட்டான் இரண்யாட்சன். சுவாமி மறுபடியும் வராக அவதாரம் பண்ணி வதம் பண்ணி கொண்டு வச்சாள். இது ஒரு காட்டார் மைத்ரேயரே. 6 அந்த ஹிரண்யாட்சங்கிறது 6ன்னு காட்டாள். அந்த ஹிரண்யாட்சன் 6 என்னன்னு காட்டாள். அப்ப சொன்னாலாம் மாரீஜம் கஷ்யபம் பதிம் அபத்ய காமாச்சகமே சஞ்சாயாம் ஹிருச்சயார்திதா இஷ்ட்வாக்னிஜிஹ்வம் பயசா புருஷம் யஜுஷாம் பதிம் நிம்லோசத்யர்காசீனம் அக்ஞகாரே சமாஹிதம். தட்சனுடைய பெண் திதின்னு பேரு. அவள் அசுராளுக்கெல்லாம் தாயார். அந்த அம்மா தன் பர்த்தா அக்னிஹோத்திரம் சாயங்காலம் ஜோதிர் அக்னிஸ்வாகன்னு சாயங்காலம் ஹோமம் பண்ற போது இங்க இருந்து அந்த அம்மா உள்ள போய் என்ன பண்ணினாள், வெட்டுக்குன்னு மேல் வேஷ்டியை பிடிச்சு இழுத்தாளா. சுவாமி தியானம் பண்ணணும் ஹோமம் பண்ண உடனே பிடிச்சாள். என்ன நாள் சந்தியாயாம் ஹிருச்சயார்த்திதா, நல்ல சந்தியா காலத்துல நான் உங்களோட பேசி எத்தனையோ நாளாச்சு, எனக்கு காமத்தால பீடை இருக்கு, நீங்க சயனம் பண்ணிக்க வாருங்கன்னு கூப்பிட்டாள். அப்ப அவர் சொன்னார், அம்மா இது சந்தியா காலம். ஏதஸ்யாம் சாத்வி சந்தியாயாம் பகவான் பூதபாவனஹ பரீதோ பூதபர்ஷத்பிஹி ரிஷேணாடதி பூதராதி. இந்த சந்தியா காலத்துல பரமேஸ்வரன் பூதகணங்களோட விஷவாரூடாளாய் யாரு சந்தியா காலத்துல சந்தியோபாசனம் தவிர வேற ஒரு காரியம் பண்ணப்படாதா. எந்த தப்பு பண்றான்னு அப்படி பார்த்துட்டு போறான். இந்த காலத்துல ஏதாவது பண்ணினா அது தேவஹேளனமாயிடும், சிவாபச்சாரம் வந்துவிடும், கஷ்டம் வந்து சிவாபச்சாரம் வந்து குடும்பத்துல மயக்கம் இந்த கஷ்டங்கள்லாம் வந்துவிடும். ஆகினாலே இது வாண்டாம் சொன்னாலாம். அவன் நிர்பந்தம் பண்ணினாள். விஷளி வகதத்ரபான்னாள், லஜ்ஜியை விட்டு பிடிச்சு இழுத்தாளாம். உடனே என்ன பண்ணினாள், பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளை திருப்தி பண்ணி வச்சு விட்டாள். அப்போ ஒண்ணு மட்டும் சொன்னாலாம், ஜகத்து முழுக்க துவேஷிக்கிற பயலா பிறக்க போறான் 2 பயங்கன்னு சொன்னாலாம். உடனே காலில் விழுந்து அந்த அம்மா கெஞ்சினாள். அது எத்தனை ஜகத்து முழுக்க துவேஷிச்சாலும் பிராமண சாபம் என் குழந்தைக்கு வரப்படாதுன்னாளா. பிரம்மசாபம் வராம நீங்க பாத்துக்கணும்னு சொன்னாலாம். ஏன்னா பிரம்மசாப தக்தர்சிய, பிராமண சாபம் வந்த குடும்பம் மறுபடியும் கிளம்பாதான் அந்த செடி, அது வரப்படாதுன்னு கேண்டினாள். காலில் விழுந்து அழுதாள். பயப்படாதே, உனக்கு பௌத்திரன் மகாபாகவதனா பிறக்க போறான் பிரகலாதன்னு மனசுல வச்சிருந்து பௌத்திரன் நல்ல பக்தனா பிறக்க போறான்னு சொல்லிவிட்டாள். கர்ப்பம் உலகம் மூக்க ஒரே இருளா போயிடுது. இவ கர்ப்பம் தரிச்ச உடனே இந்த சந்தியா காலத்துல அகாலத்துல போய் கர்ப்பதாரணம். அகாலத்துல பிறந்த பயங்கள்லாம் அப்படித்தான் இருப்பான். விபரீதங்கள்லாம் வரதெல்லாம் இது மாதிரி பசங்களாலதான். இந்த பயலை வையப்படாத அப்பனை வையணும். இப்படி ஒரு பயலை பாவியை பெற்று விட்டிய உலகத்துக்கு அயோக்கிய பயலைன்னு. இது மாதிரி எல்லாரும் பிரம்மாட்ட போய் கதறினாள். இது என்ன தமையேத விபோ வேத்த, இது என்ன தமசுன்னு கேட்டாள். அப்ப பிரம்மா சொன்னாளா, அப்பா தேவதைகளை பார்த்து சொன்னாள், உங்களுக்கு முன்னாடி சனகாதிகள் உண்டானாலே அவ ஒரு சமயம் வைகுண்டத்துக்கு போனாள். வைகுண்ட நிலையம், எந்த இடத்துல சர்வேஸ்வரன் இருக்கான வந்து ஊருக்கு போனாலாம். அது எப்படிப்பட்ட வைகுண்டம் தெரியுமான்னாள். நமஸ்கிருதம், உலகம் முழுக்க அந்த லோகத்தை நினைச்சு நித்தியம் நமஸ்காரம் பண்ண வேண்டிய லோகமாம் வைகுண்ட லோகம். மந்தார குந்த குரவோத்பல சம்பகார்ண 12 ஸ்லோகம் வைகுண்ட வர்ணனம் பாகவதத்துல.